ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று யாரோடய பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை பறிச்சுக்கலாங்க. நல்லா மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா புது கொடியும் காய் கொடுக்குதுங்க, பழைய கொடியுமே இன்னும் காய் கொடுக்குதுங்க. கலர் பாருங்கள், என்ன கலர் தாங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. கமெண்ட் ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தீங்க, இந்த வெயில் காலத்தில் என்னென்ன விதை நடலாம், எப்படி நம்ம அந்த செடிங்களை பராமரிக்கிறது, எப்படி என்ன உரம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்விலாம் கமெண்ட்டில் வருதுங்க. நான் அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை உங்களுக்கு தொடர்ந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு லைனாக கொடுத்துட்டு வரேங்க. வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. இல்லைன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் கேள்வி தாங்க கேட்க முடியும். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த செடிங்களை நாம்ளும் அதே மாதிரி மாடித்தோட்டத்தில் ஃபாலோ பண்ண முடியுங்க. அதனால் என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் என்னென்ன விதை விதைக்கிறேன், என்னென்ன சீசன் வருது அப்படின்றத அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன். விதை நடுறதையும் உங்களுக்கு காட்டுறேன், நான் செடிங்களுக்கு என்ன பண்ணுறேன்றதையும் காட்டிட்டு தாங்க வரேன். அதனால் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அந்த வீடியோவிலே பதில் இருக்குதுங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில கமெண்ட் என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஒரே வீடியோ இல்லாத நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டெருவுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேங்க. என்னுடைய பழைய வீடியோங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆட்டெருவு தாங்க இருக்கும். இது உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிட்டு தாங்க வந்துகிட்டே இருக்கேன். இது உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டு தாங்க வந்துட்டு இருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ண வேண்டாங்க. டெய்லியுமே 11 மணிக்கு என்னுடைய வீடியோ வந்துகிட்டே தாங்க இருக்கும். பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை கேட்குறதும் நான் சொல்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதனால தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வீடியோவில் பதில் சொல்கிறேங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கு உண்டான பதில் உங்களுக்கு வீடியோவிலே வந்துடுங்க. பூதுரு பிரச்சனை இல்லைங்க. இப்போ மறுபடியும் நான் ஆட்டெரு கொடுக்கலான்னு இருக்கிறேங்க செடிங்களுக்கு. ஏன்னா கொடி நல்லா இருக்குதுன்றதுனால மறுபடியும் கொடுத்து பார்க்கலாம், மறுபடியும் காய் எடுக்குது. ஏன்னா மாசி வரைக்குமே நம்மளுக்கு காய் வருங்க. அதனால தான் சரி. நல்லா இலசாக இருக்குது பாருங்க காய். இந்த பக்கம் இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் போய்க்கலாங்க. காய்ங்க பார்த்தீங்கன்னா நிறைய காய் அறுவடை இருக்குதுங்க. சுரக்காய் அறுவடை இருக்குது, காலிஃப்ளவர் அறுவடை இருக்குது. அதனால் அறுவடையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். எல்லா காயுமே இன்றைக்கி நான் அறுவடை பண்ணுறேங்க. முள்ளங்கி இருக்குது பாருங்கள், ஒன்றும் அழகாக இருக்குது பாருங்கள், கொத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அவரைக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நல்லா சிறுசாக கட் பண்ணி போட்டு நல்லா களைக்கொட்டை போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்க, கொஞ்சம் விட்டோம்னாலும் இந்த மூக்குத்தி அவரை பாருங்க முத்திடுது பாருங்க. பாருங்க இதெல்லாம் பாருங்க, என்ன அழகா முத்தி போயிருக்குது பாருங்க. அப்படியே பார்க்க அப்படியே கண்ணு பாருங்க, அப்படியே பெருசா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. விதைக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டுங்க. அதனால தான் சரி இதை பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. நிறைய காய் விட்டோம்னாலும் காய் அறுவடை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருதுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணுறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டை முத்திருச்சு. பீக்கங்காய் பாருங்க செஞ்சு எப்படி எங்கே வச்சுருங்க பாருங்க. இந்த பக்கம் போயிடலாம். இப்போ பீக்கங்காய் கொடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக காய் கொடுக்குதுங்க. நான் விதைக்கு தாங்க அதிகமாக அதை விட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டோம்னா காய் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாயிடுங்க. பாருங்க கலர். நல்லா கொட்டை முத்தி இருக்குது. கொட்டை முத்தந்து அப்படியே நான் விதைக்கி விட்டுறேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். டமாட்டோ அவரையுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். ஒரு 2 காய் இருக்குதுங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக விரும்பிடுச்சு. கட் பண்ணிடலாம்.
இந்த தம்பட்டை அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய் 1 2 தாங்க நல்லா பெருசாகுது. மற்றெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சிறுசாயிடுதுங்க. இருக்கிற 2 காயாவது ஊறட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. டமாட்டா அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டஃப் குடுக்குதுங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. பாருங்க விதைக்கு பாருங்க. அப்படியே காஞ்சு வருது பாருங்க. இந்த மாரி விதைக்கும் விட்டுர்றேங்க. பூச்சி குருவியா இருக்கட்டும், அந்த மாரி ரசிக்குவாரு. இதுலயுமே கொட்டை இருக்கிறத விட்டுர்றேங்க. கொட்டை இல்லாதத மட்டும் கட் பண்றேங்க. வாங்க சிறகு அவரை கட் பண்ணிக்கலாம். சிறகு அவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுவடை பண்ணலாங்க. இலசா இருக்குதுங்க. அதுதான் சரி பண்ணலாம் சமைக்கிறதுக்கு. நிறைய காய் விட்டுருக்குதுங்க சிறகு அவரை. அதனால தான் சரி போது விதைக்கி விட்டதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமையலுக்கு பறிக்கலான்ட்டு பறிக்கிறேங்க. நல்லா நீள நீளமா இருக்குது பாருங்க. சூப்பரான சிறகு அவரைங்க. இந்த டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க. விதை காஞ்சி நல்லா அழகா இருக்குது பாருங்க. சூப்பரான சொரக்காய் பாருங்க. காலிஃப்ளவர் இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. அதனால தான் சரி எடுத்துடலான்ட்டு. சின்ன தொட்டி தாங்க. நல்லா பாருங்க. பூ பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. சூப்பரான பூங்க. நெய் மிளகாய் பறிச்சுட்டு அந்த பக்கம் போய் காய் பறிக்கலாங்க. ஏன்னா அந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் வர்றது கஷ்டங்க. அதனால இந்த பக்கம் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு அந்த பக்கம் போய்க்கிறதுங்க. நல்லா மிளகா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா பெருசாக கொடுக்குதுங்க. எல்லா இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. சூப்பரான மிளகாங்க. வாங்க பொரியல் தட்டை காய் கட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ கொடுக்குதுங்க. எல்லா காயுமே நல்லா நம்ம விதை நட்டோம்னா சூப்பராக விளையுதுங்க. சூப்பராக கொடுக்குது. நம்ம மண்கலை மட்டும் கரெக்டாக கொடுத்தோம்னா போதுமானதுங்க. காயெல்லாம் வரல, செடி வளரல அப்படின்லாம் நான் இது வரைக்கும் இந்த இந்த மாடி தோட்டத்தில் பிரச்சனை வந்தது இல்லைங்க. பூச்சி சாப்பிடுது அப்படின்னு வேணா சொல்லுவோங்க. ஆனால் காய் வந்து வருங்க. எப்படினாலும் கண்டிப்பாக காய் வச்சிருங்க. பாருங்க மேலே வரைக்கும் காய் இருக்குது பாருங்க. இது கொடிங்க. பந்தல் இப்படி போட்டது ஒரு வகையில சௌகரியமா போயிடுச்சுங்க. இல்லைன்னா என்னால காயே பறிச்சிருக்க முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு 1/2 கிலோ தட்டைக்காய்க்கு இருக்குதுங்க. நான் 3 செடிங்க. 3 செடிலையுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுலையுமே பாருங்க காய் நல்லா நீளமாவே இருக்குது பாருங்க. நல்லா பால் மாதிரி இருக்குதுங்க காய். இதுவுமே கொடிதாங்க. கொடியெல்லாம் எங்கெங்க ஏறி இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல. காய் விட்டாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் காய் கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க. ஏன்னா எல்லாமே லென்த்தா போனா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுதுங்க. அதனால கொஞ்சம் காய் கட் பண்ணிட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூக்குத்தி அவரைங்கலாம் இருக்குதுங்க. அதுதான் சரி இதையும் அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. காய் பார்த்தீங்கன்னா பார்க்க பறிச்சுனே தாங்க கீணும். நானாக தான் சரி போதுன்ட்டு போயிடுறதுங்க. டைம் ஆகி போச்சு அப்படின்ட்டு. பீக்கங்காய் பாருங்க. குட்டி பீக்கங்காய் இது. லென்த்து பீக்கங்காயும் இருக்குதுங்க, குட்டியும் இருக்குதுங்க. 2மே வச்சுருக்கேங்க. 2மே பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க காய்.
நிறைய பார்த்தா பிஞ்சாக தான் இருக்குது. சரி போதும் வாங்க முள்ளங்கி பறிக்கலாம். நாங்கள் ஒயிட் முள்ளங்கி பறிக்கலாம். ஒயிட் முள்ளங்கிலே பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்டிங்ஸ் நட்டு விட்டுருந்துங்க. அது பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்து பூவே வச்சிருச்சு பாருங்கள் அதுக்குள்ளே. அதுதான் சரி எல்லா முள்ளங்கியும் எடுத்துடலான்ட்டு கிழங்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு சத்து பத்தாது போயிடுங்க. நல்லா பெரிய முள்ளங்கியாக இருக்குது. முள்ளங்கிலாம் சூப்பராக வளர்க்கலாங்க இந்த சீசனுக்குலாம். இந்த ஓரம் பாரம் போட்டது கொஞ்சம் மண் பத்தலைங்க, அதுக்கு சத்து பத்தலை. எல்லாத்தையுமே எடுத்துட்டுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வளர்த்தோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். கிழங்குக்கே இது பெரிய பேக் கொடுத்துட்டுங்க. கழுவிட்டு காட்டுறேங்க. ரெட் கலர் முள்ளங்கிங்க 2 பறிச்சுக்கலாங்க. ஏன்னா முள்ளங்கி நம்ம பேக் எடுத்துட்டு பேக்கெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் எருவு கலந்து மறுபடியும் நட்டு விடலாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் போதும். கழுவிட்டு காட்டுறோம். இலையும் பார்த்தீங்கன்னா பூச்சி அடிக்காத சூப்பராக இருக்குதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்க முள்ளங்கி ஒரு தட்டு நிறைய ஒரு முள்ளங்கி, ரெட் கலர் முள்ளங்கியும் ஒயிட் கலர் முள்ளங்கியும் சூப்பராக இருக்குது பாருங்க. அருமையான முள்ளங்கி. கலர் பாருங்க என்னம்மா கலர். ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ ஒன்று சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. தட்டில் தலைக்கு வேண்டிய முள்ளங்கி நான் வளர்த்துறேங்க. தலைக்கு வேண்டியதாங்க முள்ளங்கி அதிகமாக நான் வளர்த்துறேன். துவையல் அரிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருங்க. சூப்பரான காலிஃப்ளவருங்க. இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரக்காங்க. சுரக்காய், நெய் மிளகாய். அடுத்து ஒரு தட்டைக்காய்ங்க, பொரியல் தட்டைக்காய். மூக்குத்தி அவரை பாருங்க இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. மூக்குத்தி அவரை இன்னைக்கு தாங்க நிறைய நேரம் அறுவடை எடுத்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவை கட் பண்ணிட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறகாவரைங்க. இந்த பூவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே விழாதே இருக்குது பாருங்க. எவ்வளோ நேச்சுரலாக இது அப்படியே காயாமல் இருக்குது பாருங்க. சூப்பரான சிறகாவரைங்க. ஒரு தட்டு நிறைய மூக்குத்தி அவரை, பொரியல் தட்டைக்காய், சிறகாவரைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய அவரைக்காய்ங்க. எல்லா கலரும் கலந்து இன்னைக்கு தட்டில் வச்சுட்டேங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவரைக்காயும் நல்லா ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி விளைஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே அதனுடைய சுவையும் டேஸ்ட்டும் வேறு தாங்க. சூப்பரான அறுவடைங்க. சுரக்காய் உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க. பிஞ்சா நல்லா இலசா அழகாக இருக்குதுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. விதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. எல்லா விதையுமே இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. விலையும் அதிலே போட்டிருக்குறேங்க பாருங்கள். வியாழக்கிழமை பழச்செடிகள் அப்டேட் ஒன்று கொடுக்குறேங்க பாருங்கள். பாய்.